இந்த இண்டஸ்ட்ரியில் நாம் நம்மளை மதிக்கலைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டான். இந்த வார்த்தையை அவர் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஒருத்தர் அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா மேலே இருக்க அன்புனால எனக்கு அந்த வார்த்தையை சொல்கிறார். எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்வாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து 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 கேட்க 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 இது வந்து என்னென்னா, நான் என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அப்பா பற்றி பார்த்தது அப்படின்னு சொல்கிறேன். சிவகுமார் அங்கிளும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, அவங்க வந்து இன்றைக்கி எங்கள் அக்காவோட பையன் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காங்க. எனக்கு நான் ஸ்ரீலங்காவில் இருந்தப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி, என்னடா எப்படா இருக்க அப்படின்னாரு. இங்கே இருந்தாலும் டிவியில் ஒன்று பார்த்துட்டு இருக்க முடியும், இப்போ ஒன்று பார்க்கவும் முடியல, ஒன்று குரலும் கேட்க முடியல, எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க. சிவகுமார் சார். ஆமாம். ஸோ நம்மளை பற்றி இதை மாதிரி இருக்காங்க, கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து எனக்கு பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசி சொல்லுவாங்க. அவன் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் பேசுவார், வீட்டுக்கு வாணி அப்படின்னு சொல்வார். ரொம்ப அன்பானவர். ஏதாவது ஒரு விஷயம் நம்மகிட்ட ஒரு கண்டிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பார். ஒரு விஷயத்தில் நாம் ஏதாவது நான் அவரை சித்தி நடிக்கும்போது நான் அவர் கிண்டல் பண்ணி ஜோக்கெலாம் பண்ணியிருக்கேன். சிரிப்பார், ரசிப்பார், துரத்திட்டுலாம் வருவார், கலகலகலன்னு இருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட பையன்.